எண்களில் 8 என்றாலே எல்லோர் மனதிலும் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. ஏனென்றால் எண்கணித முறையில் எண் 8இன் அதிபதி சனி ஆவார். எண் 8 என்பது துரதிர்ஷ்டம் தரும் எண்ணாகவே நினைத்து கொள்கின்றார்கள். இதன் காரணமாகவே எண் 8ஐ எல்லோரும் தவிர்ப்பது உண்டு. சிலர் 8ஆம் தேதி அன்று சுப காரியங்கள் செய்வதை தவிர்ப்பதும் உண்டு. ஆனால் 8 ஆனது சிலருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் எண்ணாக அமைந்து விடுகின்றது. பொதுவாக மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு எண் 8 யோகத்தை அளிக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் பிறந்தவர்களுக்கும் எண் 8 யோகத்தை தரும். தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கும் சனிக்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கும் எண் 8 யோகத்தை அளிக்கும். 5, 6, 8, 14, 15, 17, 23, 24, 26 ஆகிய ஆங்கில தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எண் 8 யோகத்தை அளிக்கும். ஒரு ஜாதகத்தில் சனியானவர் சுபபலம் பெற்று மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் வீற்றிருக்க எண் 8 அதிர்ஷ்டத்தை அளிக்கும். மேலும் ஒரு ஜாதகத்தில் சனியானவர் லக்கணத்திற்கு 3, 6, 7, 10 மற்றும் 11ஆம் இடங்களில் வீற்றிருக்க எண் 8 யோகத்தை அளிக்கும். ஒரு ஜாதகத்தில் சனியானவர் வக்ரகதி அடைந்துள்ள போதும் எண் 8 யோகத்தை தரும். ஒரு ஜாதகத்தில் சனியானவர் குருவின் பார்வையை பெறும் போதும் எண் 8 யோகத்தை அளிக்கும். மேலும் ஒரு ஜாதகத்தில் சனியானவர் சுய பலம் பெற்று அவரது தசை, அதாவது சனி தசை நடக்கும்போது எண் 8 யோகத்தை அளிக்கும். ஆனால் 1, 9, 10, 18, 19, 27, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எண் 8 ஒருபோதும் நன்மையை தராது. மேலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு எண் 8 என்றுமே துரதிர்ஷ்டத்தையே தரும். மேலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் எண் 8 யோகத்தை தராது.